வணக்க நண்பர்களே. 26 கட்சி கூட்டணியிடம் திமுக ஒரு பக்கம், மாற்றம் என்ற கோஷத்துடன் நடிகர் கவர்ச்சி அரசியலை முன்னெடுத்த விஜய் அவர்கள் ஒரு பக்கம், தமிழ்நாட்டிலே பிஜேபிக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தும் கூட அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய சொந்த தொகுதியில் கூட சுற்றுப்பயணம் செய்யாமல் தமிழ்நாடு முழுவதும் அவர் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். இந்த மௌன புரட்சி தேர்தலிலே மக்கள் அளித்த தீர்ப்புகளிலே அனைத்து இந்திய அதிமுக தனி பெருமையுடன் 47 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சியுடன் 53 தொகுதிகளை கைப்பற்றியது. ஆளுங்கட்சியான திமுகவை சின்னாவண்ணமாக சிதறி கிடந்த அந்த நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய சொந்த தொகுதியிலே மண்ணை கவி தோல்வி தழுவிய இந்த தேர்தலில் தன்னுடைய தொகுதியிலே பிரச்சாரம் செய்யாமல் எடப்பாடி அவர்கள் தனித்தன்மையுடன் வெற்றி பெற்று இன்று சட்டசபையிலே அமர்ந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அதிமுகவை சின்னாமனமாக சிறுமைப்படுத்தி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் சசிகலா ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம், பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், செங்கோட்டையன் ஒரு பக்கம், புகழேந்தி ஒரு பக்கம், பழனிசாமி ஒரு பக்கம் என்று ஆளாளுக்கு அதிமுகவை பிச்சு பின்னாவண்ணமாக இழுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அதிமுகவை கட்டி காப்பாற்றி தனித்தன்மையுடன் அந்த கட்சியை வெற்றி பெற செய்து 47 இடங்களிலே இன்று அந்த கட்சியை காப்பாற்றி பெருமை சேர்க்கிறார் என்றால் அதை ஒருவருக்குத்தான் சேரும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அந்த பெருமை சேரும். யாரும் மறந்து விட முடியாது, அதிமுக வீழ்த்தி விட முடியாது. அது ஆலமரம் போலது. நன்றி, வணக்கம்.